நாம் கற்றுக்கொள்ள போகிற மூன்றாவது ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். நாம் இருக்கிற இடத்துல தாழ்மையாக இருக்கணும். நம்ம செய்கிற காரியத்தில் தாழ்மை இருக்கிறதா இல்லை பெருமை இருக்கிறதா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 100% கடவுளாயும் 100% மனுஷனாகவும் இருந்தார் இல்லையா? நம்ம 100% மனுஷனாகவும் நம்ம 100% கடவுளாக இருந்தால் நம்ம தாழ்மையாக இருப்போமா இல்லையா? சொல்லுங்களேன், நம்ம தாழ்மையாக இருப்போமா? இல்லை. எல்லாரையும் நம்மளை தேடி வர வச்சுருப்போம், அப்படி தானே? எல்லாரும் என்ன தேடி வாங்க, நான் இந்த மாதிரி என்ன செய்கிறேன், பெத்லகேமில் இந்த இடத்துல ஒரு அரண்மனையில் இங்கே இருக்கிறேன், யார் யாரெல்லாம் சுகம் வேணுமோ நீங்களாம் என்ன செய்யுங்க, இங்கே வாங்க. பல நேரத்தில் நம்ம அப்படி தான் செய்கிறோம் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்தினார்ன்னு அப்படின்னு சொன்னால், ஒன்று, அவர் பரலோகத்தை விட்டு நமக்காய் தாழ்மையின் ரூபத்தை எடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் தாழ்மையை முதல்ல வெளிப்படுத்துறது எங்கன்னா, பரலோகத்திலிருந்து விட்டு வந்ததே ஒரு பெரிய தாழ்மை. எவ்வளோ பெரிய பொக்கிஷமான ஒரு காரியம்.